ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் போடுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ரெகுலராக வந்து அப்டேட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தனால ரெகுலராக போட முடியல. ஸோ இனிமேல் மேக்ஸிமம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 இயர் முன்னாடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இட்ஸ் லாங் கேப் வந்துருச்சு. இனிமேல் நம்ம அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு போகலாம். தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் எது? தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் வந்து பாதுகாப்பு அமைச்சகம். எந்த வகை கொசுக்களால் எலும்பு முறிவு காய்ச்சல் பரவுகிறது? ஏடிஸ் கொசு. ஏடிஸ் கொசுனால தான் அந்த எலும்பு முறிவு காய்ச்சல் பரவுது. போஜ் ஈரநிலம் அமைந்துள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். போஜ் ஈரநிலம் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். உம்லிங்லா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லடாக். ஓகேவா? உம்லிங்லா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? லடாக். அண்மையில் டிஜிட்டல் பொருளாதார அறிக்கை 2024 வெளியிட்ட அமைப்பு எது? ஐநா வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம். ஓகேவா? அண்மையில், அதாவது ரீசெண்டாக டிஜிட்டல் பொருளாதார அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு 2024 டிஜிட்டல் பொருளாதார அறிக்கை 2024 அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம். அண்மையில் 2024 நேட்டோ NATO நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்ற இடம். நேட்டோ அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நான் சொல்லிடலாம், நான் சொல்லிட்டேன், நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்களே வந்து NATO அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். அண்மையில் 2024 நேட்டோ அப்படிங்கிற உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் நடந்துச்சு. இன்சாட் 3 TS செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது? இன்சாட் 3 வந்து TS செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது? GSLV. கவிஞர் வைரமுத்து மகாகவிதை நூலை வெளியிட்டவர். கவிஞர் வைரமுத்து மகாகவிதை அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின். கவிஞர் வைரமுத்தோட மகாகவிதை அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எங்கே நடைபெற்றதுன்னா சென்னையில். தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எங்கே நடந்துச்சு? சென்னையில். சென்னையில் எத்தனையாவது புத்தக கண்காட்சி ஜனவரியில் தொடங்கப்பட உள்ளது? 47வது. நமோ செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நமோ அப்படிங்கிற செயலி எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 2015. சாகர் பரிக்ரமா திட்டத்தின் 10வது கட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பர்ஷோத்தம் ரூபாலா. சாகர் பரிக்ரமா அப்படிங்கிற திட்டத்தோட 10வது கட்டத்தை தொடங்கி வைத்தவங்க யார் அப்படின்னா பர்ஷோத்தம் ரூபாலா. 2024 ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம் எது? எக்ஸ்போசாட். 2024 ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம் எது? எக்ஸ்போசாட். எக்ஸ்போசாட்டின் எடை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 469 கிலோ இருந்துச்சு. 469 கிலோ. சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பு அணிகள் கண்டெடுக்கப்பட்டது? பொற்பனைக்கோட்டை. சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பு அணிகள் கண்டெடுக்கப்பட்டது? பொற்பனைக்கோட்டை. 2023-24 ஆண்டின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெறும் தமிழக வீராங்கனை யாருன்னா இந்துமதி கதிரேசன். 2023-24 ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை அப்படிங்கிற விருது பெறக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்துமதி கதிரேசன். இந்தியாவில் முதியவர்களின் எண்ணிக்கை எந்த வருஷத்துக்குள்ள ரெட்டிப்பாகும் அப்படின்னா 2050க்குள். 2050க்குள் முதியவர்களின் எண்ணிக்கை ரெட்டிப்பாகும். உலக மக்கள் தொகை தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? ஜூலை 11. நிபா வைரஸ் எதன் மூலம் பரவுகிறது? மனுஷங்களுக்கு பரவுது அப்படின்னா பன்றி மூலம் மனுஷங்களுக்கு பரவுது. நிபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது? பன்றி. உம்மன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா ராகுல் காந்தி. உம்மன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ராகுல் காந்தி. ஓகே, ஒன்ஸ் அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படிங்கிறத. தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்துடன்
தொடர்புடைய அமைச்சகம் எது? பாதுகாப்பு அமைச்சகம். எந்த வகை கொசுக்களால் எலும்பு முறிவு காய்ச்சல் பரவுகிறது? ஏடிஸ் கொசு. போஜ் ஈரநிலம் அமைந்துள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். உம்லிங்லா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுனா லடாக். அண்மையில் டிஜிட்டல் பொருளாதார அறிக்கை 2024 வெளியிட்ட அமைப்பு எது? ஐநா வர்த்தகம் மற்றும் மேம்பாடு. அண்மையில் 2024 நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் வாஷிங்டன். இன்சாட் 3 டிஎஸ் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது? ஜிஎஸ்எல்வி. கவிஞர் வைரமுத்து மகா கவிதை நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் யார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? சென்னையில். சென்னையில் எத்தனையாவது புத்தக கண்காட்சி ஜனவரியில் தொடங்கப்பட்டதுன்னா 47வது. நமோ செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. சாகர் பரிக்கிரமா திட்டத்தின் 10வது கட்டத்தை தொடங்கி வைத்தவர் பர்ஷோத்தம் ரூபாலா. 2024 ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம் எது? எக்ஸ்போசாட். எக்ஸ்போசாட்டின் எடை என்ன? 469 கிலோ. சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பு அணிகள் கண்டெடுக்கப்பட்டதுன்னா பொற்பனைக்கோட்டை. 2023-24 ஆண்டின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெறும் தமிழக வீராங்கனை இந்துமதி கதிரேசன். இந்தியாவில் முதியவர்களின் எண்ணிக்கை எந்த வருஷத்துக்குள்ள ரெட்டிப்பாகும், டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2050. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. நிபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுது? பன்னி மூலமா. உமன் சாண்டி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ராகுல் காந்தி. ஓகே, எல்லாமே கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் வர்றது எல்லாமே. அடுத்த கிளாஸில் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.